ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெளிவருமா. முழுக்க முழுக்க த காமன் மேன் அப்படிங்கிற அந்த ஷோவை பற்றி நம்ம எல்லாருமே ப்ரோமோல எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அது மட்டுமா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க கமருதீன் விஜய் பார்வதியோட கல்யாணத்தை பற்றி பேச போகிறோம். அதை மட்டுமா ப்ரோ பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விழி வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் ஒன்று நியூவாக கிரியேட் பண்ணிக்கிறோம். அதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வச்சிடறேன். மறக்காம அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க இந்த காமன் மேன் ஷோவையும் பிக் பாஸ் சீசன் 10 வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து லைவ் வீடியோ போட்டு முழுக்க முழுக்க நம்மளோட ஸ்டைலில் பக்காவாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 10 ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்துருனாங்க, இன்னைக்கு வந்துருனாங்க. எப்படா ப்ரோமோ போடுவீங்க? நம்மளோட ஸ்டைலில் அந்த ப்ரோமோ வந்து தரம் பிரித்து பக்காவாக நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு காத்து காத்து கண்கள் பூத்து போயிடுச்சு அப்படிங்கிறதான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோமோ வர்ற மாதிரி தெரியல. இந்த முறை வந்து பிக் பாஸ் சீசன் 10 வேற லெவல்ல இருக்க போகுதுங்க. காரணம் என்னன்னா, பிக் பாஸ்ல இருக்கிற எல்லா போட்டியாளர்களும் ஒரு சர்க்கஸ் கூடாரத்திலேங்கிற ஒரு மாதிரி தான் இயங்குவாங்க. அதுக்காக வந்து அந்த பிராணிகள் அப்படின்லாம் நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார ஒரு என்ன சொல்றது, ஒரு 90 டேஸ்க்கு மேல ஒரு 100 டேஸ்க்கு பக்கத்துல டிராவல் பண்ற எல்லாருமே ஒரு விதமான பிராணிகளாக தான் மாறி செயல்படுவாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துட்டே இருக்கிறோம். திடீர்னு உரும்பாங்க, சர்ரும்பாங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை காட்சிகள்லாம் அப்பப்ப அரங்கேறும். அந்த சண்டை காட்சிகளை தான் மையமா வச்சுக்கிட்டு இந்த பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. இந்த பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு விலங்குகள் காப்பகம் மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி ஹோம் தான் கிரியேட் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கொஞ்சம் தகவல் கிடைச்சிருக்குது. சர்க்கஸ் கூடாரமா பிக் பாஸ் சீசன் 10 இருக்க போது நம்மளோட ஸ்டைலில் உள்ள இருக்கிற போட்டியாளர்களை தரம் பிரித்து பக்காவை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. விழி வியூஸ் அப்படிங்கிற லிங்கை வந்து நான் கீழே கமெண்ட்ல கொடுத்துறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்டைலில் தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. விழி வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த கமருதீன் விஜய் பார்வதி, நமக்கு ரொம்பவே பிடித்தமான கமருதீன் விஜய் பார்வதியோட காதல் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் காணாம போயிடும் அப்படின்னு சொன்ன ஒரு சிலர் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டே இருந்தோம். உண்மையான காதல், உண்மையான காதலர்கள் ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் வெளியும் இருக்க போறாங்க. ஸோ இவங்க ரொம்பவே அழகான கப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஃபேவரா தான் நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அப்படி ஒரு அழகான காதல் மொமெண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி கமருதீன் வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் ஆசைப்படுறாங்க, கமருதீனும் ஆசைப்படுறாங்க. இந்த பிக் ஸ்கிரீன்ல இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட இலக்கை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நிச்சயமா அவங்களுடைய காதல் திருமணம் அரங்கேற்றம் பெறும். ஏன்னா இன்னைக்கு கலாட்டால ஒரு ஷோல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிகைன் வுட்டும் கலாட்டாவும் விஜய் டிவி மாதிரி ப்ரோமோக்காகவும் டிஆர்பி ஹைப்புக்கோசரம் ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட விஜய் பார்வதியோட கமருதீனோட காதல் திருமணம் அரங்கேற்ற மாதிரி ஒரு பத்திரிகைலாம் அடிச்சு ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணாங்க. நீங்க என்னதான் டிஆர்பிக்கோசரம் பண்ணாலும் உண்மையா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் தான் பண்ணிக்க போறாங்க. அதுக்கான நேரமும் காலமும் இப்ப வரைக்கும் அறிவிக்க போறல. ஆனா எல்லாருமே வந்து ஒரு வைரல் நியூஸா போயிட்டு ரெண்டு பேரும் வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதாவும் மேபி அது கூட இருக்கலாம். பட் ஆனால் மேரேஜ் எல்லாம் இன்னும் பண்ணிக்கவே இல்லை. அப்படி இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். கமருதீன் வந்து உங்களுக்கு தெரிய ஒரு முஸ்லீம், பார்வதி வந்து ஒரு இந்து முஸ்லீமோட அந்த திருமணம் வந்து ரொம்பவே வரவேற்க விஷயம். ரெண்டு பேரும் காதலர்கள், ரொம்பவே அழகான காதலர்கள். ஆஃப்டர் ரெட் கார்டுக்கு அப்புறம் கூட அந்த ரெண்டு பேர்த்தோட காதலும் சரி, பிக் பாஸ்க்கு ஆஃப்டர் எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த ரிலேட்டிவ் சர்க்கிள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இவங்க எப்படி ஒரு அந்யோன்யமான அன்பாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களே இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துடைய காதல் பிக் பாஸ் வீட்டை தாண்டி நிகழ்கால வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மறக்காம நம்மளோட சேனல் விழி வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குறைஞ்சது ஒரு 50 பேராவது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் லைவ் வீடியோ போட முடியும். நம்மளோட முதல் வீடியோ அப்படிங்கிறதுனால நிறைய உழப்பல்கள் குழப்பல்களோட நம்ம இந்த வீடியோ பேசியிருக்கலாம். தொடர்ந்து ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் அப்டேட் ஆக போகிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாக தெளிவாக நம்மளோட ஸ்டைலில் பேசிடலாம். ஸோ இதில் அங்கங்கே கொஞ்சம் குழப்பி இருந்தாலும் உழைப்பு இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. See you the next video. Bye மக்களே.